கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலையில் தேமுதிக சார்பில் திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து தற்போது வரை 60 பேர் உயிரிழந்த நிலையில் அதை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலையில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலை முன்பு தமிழக முதல்வர் ஸ்டாலின் மற்றும் துறை சார்ந்த அமைச்சர் பதவி விலக கோரியும், இறந்தவர் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற கோரியும், கள்ளச்சாராயம் குடித்து கண் பார்வை இழந்தவர்கள் மற்றும் சிகிச்சை பெற்று வருபவர்களின் உடல்நிலை குறித்தும், சிகிச்சைக்கு தேவையான மருந்துகள் இருப்பில் உள்ளதா என உண்மை நிலை முழுமையாக தெரிந்து கொள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையின் மத்திய குழுவை அமைத்து உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும். தமிழக ஆளுநர் RN ரவி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கவனத்திற்கு கள்ளச்சாராய பிரச்சனையை கொண்டு செல்ல வேண்டும். கள்ளச்சாராயத்தை தடுக்க தவறிய ஆளுங்கட்சியின் அஜாக்கிரதையால் நடந்த உடற்பலிக்கு ஆளுங்கட்சி முழு பொறுப்பேற்க வேண்டும் என கூறி மதுரை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மதுரை ஒருங்கிணைந்த மாவட்டம் சார்பில் மாநகர் மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர் ஜே பாலன், மாநில தொழிற்சங்க பேரவை செயலாளர் காளிராஜன், மாநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் பாலச்சந்திரன், மாநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் மணிகண்டன், புறநகர் தெற்கு மாவட்ட தலைவர் செயலாளர் கணபதி, புறநகர் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் மணிமுத்து ஆகியோர் தலைமையில் 200க்கும் மேற்பட்டோர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எங்கள் அந்நியார் கேட்கிறார், கேப்டன் வடிவேல் கேட்கிறார், கிடைக்குது டாஸ்மாக், உயிரை எடுக்குது பாக்கெட் சாராயம். கள்ளக்குறிச்சி வீதிகளில் பெருகுது குடித்தவர் எல்லாம் மாண்டவரே. கருணாபுரத்து கிராமத்திலே கருணாநிதியின் புதல்வரே, தமிழகத்தின் முதல்வரே, சென்ற ஆட்சிய டாஸ்மாக் கமிஷன் உண்டு, அமைச்சர் முதல் அதிகாரி வரை தலையின் ஆர்ப்பாட்டம், அந்நியர் ஆணைக்கிணங்க ஆர்ப்பாட்டம், இன்னும் எத்தனை கிராமங்களோ, இன்னும் எத்தனை சாவுகளோ, எத்தனை சண்டை பணமா, எவன் அப்பன் வீட்டு பணத்தை, தேசம் கொடுக்க நீங்கள் யார்? தமிழக அரசு தடுத்து நிறுத்து. கள்ளச்சாராய சாலைகளை உடனடியாக தடுத்து நிறுத்து. உங்கள் பணம் உங்கள் உழைப்பு, பெண்களே தமிழக ஆர்ப்பாட்டம், அந்நியர் ஆணைக்கிணங்க ஆர்ப்பாட்டம், அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம், சாலை அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம்